வணக்கம் நண்பர்களே. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஊரை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். காலையில் டைமுங்க. காலையிலே பார்த்தீங்கன்னா இங்கே சமையல் செய்கிறாங்க. 3 வேளைக்கும் சமையல். மொத்தம் 2.5 நாள் இங்கே நாங்கள் தங்கியிருந்தோம். 2.5 நாளைக்கு நம்மளுக்கு அருமையான சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னதானமும் போட்டுக்கிறாங்க. இந்த கெடாவெல்லாம் அமாவாசை அன்னைக்கு வெட்டுறது. இந்த வழி எங்கே போகிறாங்கன்னா, நிறையா பேர் காலையில் விடிய காலையிலே பார்த்தீங்கன்னா பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு எங்கே போகிறாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. இந்த 2 நாள் திருவிழான்னு சொல்லியிருந்தாங்க. 2 நாள் திருவிழாவுக்கு முதல் நாள் கடைங்கள்லாம் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருந்தது. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் உப்புத்துறை மல்லிகைப்பாறை, ஸ்ரீ மல்லிகைப்பாறைன்னு சொல்கிற ஊரில் உப்புத்துறை என்ற இடத்துல இருக்குது. இது 2 ஊர் போட்டிருக்குது. ஆனால் எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் அந்த ஊருக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது 2 நாள் திருவிழான்றதுனால பயங்கரமாக களை கட்டியதுங்க. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இந்தமாரி ஒரு திருவிழாவை நான் பார்த்ததே கிடையாதுங்க. இது மூளைக்கு மூளைக்கு வெறும் கருப்பசாமி மட்டும்தான் இருக்கிறாரு. வேறு எந்த ஒரு சாமியுமே கிடையாது இங்கே. இந்த காளி சாமி ஒன்று இருக்குது. மீதி எல்லாமே இதுதான் கருப்பசாமி மட்டும் தான் இருக்கிறார். வேறு எந்த சாமியுமே கிடையாது. இந்த திருவிழா பயங்கரமாக இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. இங்கே நிறைய பேர் பாய் விரித்து போட்டு படுத்துருக்குறாங்க. எதுக்கு படுத்துருக்குறாங்கன்னு கேட்க போனால் குறி கேட்பாங்களாம். அதுக்கு வேண்டி எல்லாம் படுத்து தூங்குறாங்க. அமாவாசை அன்னைக்கு குறி சொல்லுவாங்களாம். அதனால எல்லாம் படுத்து தூங்குறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா சிவன் இருக்கிறாங்க, காளி இருக்கிறாங்க. இதேமாரி ஒரு சாமி சிலை இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஊரெல்லாம் நல்லா குளிர்ச்சியான ஏரியா, காத்தோட்டமான ஒரு இடம். அதேமாதிரி பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. நம்மளுடைய என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த கோயிலில் தீர்த்து வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நம்மளும் கிளம்பி வந்துட்டோங்க இந்த கோயிலுக்கு. ஆனால் அமைதியான ஒரு இடங்க. அமைதினா எந்த அளவுக்கு ஒரு அமைதின்னு வச்சிங்களேன். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இந்த சாமிக்கு இந்த சீர்வரிசையெல்லாம் இருக்குது. பழம், வெத்தலைப்பாக்கு, அதுக்கு தேவையான பொருள்லாம். இதுதான் இந்த கருப்பசாமி கோவிலுங்க. இதிலே ஒரு 3 இடத்துல இருக்குதுங்க கருப்பசாமி கோவில். இதே இடத்துலையே மூளைக்கு மூளைக்கு கருப்பசாமி கோயில் இருக்குது. வேறு எந்த ஒரு சாமியுமே கிடையாதுங்க.